புதுமுகங்கள் ஒரு படத்தில் நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வேடத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜன் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்துகின்ற எல்லா நிகழ்ச்சியிலையும் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துட்டுருக்கோன்னு நமக்கு தெரியும். இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். இவங்கள பல பேர் இன்றைக்கி வரல. ஆனால் பாக்யராஜ் இங்கே வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஏதோ இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கணுன்ற ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான். ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும். அதாவது சினிமா உலகத்தினுடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பாக்யராஜ். அதனால தான் இப்படி வந்து அந்த நன்றி உணர்ச்சி அவரால் வந்து வெளிக்காட்ட முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். யார் சினிமாவுக்கு வந்தாலும் உங்களுக்கு நம்ம முழுசாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ராம் சேவா பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன். முதல்ல டைரக்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் இயக்குனர். இது போன்ற இயக்குனருக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான், அதை நான் இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சினிமாவில் இருக்கிற சூழ்நிலையில் மிக முக்கியமானது கதை. நீங்கள் எல்லாருமே நல்ல கதைகள் எழுதுகின்ற ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தார். எவ்வளோ கதைகள் வந்து இன்றைக்கி கதாசிரியர் எழுதியிருக்காங்க, பல இலக்கிய கர்த்தாக்கள் எழுதியிருக்காங்க. அதனால் கூடுமான வரைக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும். நாம் கதை எழுதுறது தான். இப்போ நானும் வந்து பல படங்களை கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணவன் தான். இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்தில் அமையுது. அதுக்கு திரைக்கதை அமைக்கிறதுக்கு இன்னொரு தேர்ந்த ஒரு கதாசிரியர் கூப்பிடுங்க. சினிமாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க அனுபவம் உள்ளவங்க. அந்த ஆளை கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாகும் போது இன்னும் கொஞ்சம் மிகச்சிறப்பான இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நல்ல கதாசிரியர், ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர், இதுதான் சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய படங்களில் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவர்களுக்கு வைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளருடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவது கடினம். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி 100% குறை இல்லாமல் படமாக இருக்காது. இப்பயே சொல்லிடுறேன். ஒரு சில குறைகள் இருக்கலாம். இவர்கள் புதியவர்கள் அப்படின்றதுனால அந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு கூடுமான வரைக்கும் இதில் இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.